அயோடின் குறைவால் தமிழகத்தில் ஆண்டிற்கு 5 முதல் 10% குழந்தைகள் முன்கழுத்து கடலை நோயால் பாதிக்கப்படுவதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் பொற்கை பாண்டியன் தெரிவித்துள்ளார். அயோடின் எனப்படும் தனிமச்சத்து மனித வாழ்வுக்கு இன்றியமையாத உயிர்ச்சத்து. இதன் முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் ஒருநாள் கருத்தரங்கை தமிழக பொது சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்திருந்தது. இதை துவக்கி வைத்த அந்த துறையின் இயக்குநர் பொற்கை பாண்டியன், அயோடின் பற்றாக்குறையால் கருச்சிதைவு, குறை பிரசவம், மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பிறத்தல், முன்கழுத்து கழலை உள்ளிட்டவை ஏற்படும் அபாயம் இருப்பதாக குறிப்பிட்டார். அயோடின் குறைவால் தமிழகத்தில் ஓராண்டுக்கு 5 முதல் 10% குழந்தைகள் முன்கழுத்து கழலைகள் நோயால் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். அயோடின்ங்கிறது ஒரு முக்கியமானது. நமக்கு ஒரு 150 மைக்ரோகிராம்ஸ் நமக்கு அது தேவைப்படுது. ரொம்ப சின்ன அமௌண்ட் தான். நாமளா இது நம்ம கடல்ல இருக்கக்கூடிய ஃபுட்டு, நார்மல் சாயிலேருந்தே கூட இது கிடைக்கும் இது. பட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அயோடின் இப்போ நம்ம கன்சியூம் பண்ணுறதுல ரொம்ப கம்மியாக இருக்கிறனால தான் இந்த ப்ராப்ளம்லாம் வருது. குழந்தைகளில் 5 to 10% அந்த முன்கழுத்து காமாலை காய்டர் எனக்கூடிய அயோடின் குறைபாடான வியாதி இருக்குங்க. இந்த கருத்தரங்கில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.